வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுங்க. இந்த தேர்தலில் ஒரு சுனாமி அலைங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு அலையால இன்னைக்கு சீரழிஞ்சி செங்கல் சுமந்து பல ஆண்டுகளான கட்சிகள், பாரம்பரியமான கட்சிலாம் இன்னைக்கு தெருவில் நிற்கி. சின்னம்மா அப்படிங்கிற ஒரு அலையால இன்னைக்கு அதிமுக கதிகலங்கி நிற்கி. ஒண்ணுமே செய்ய முடியல. சரி, யார் தான் ஆட்சிக்கு வர போறா? கருத்து கணிப்புகள் மாறி 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 ஒவ்வொரு அதே அப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாராவது இன்னாரு தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்றானா? இல்ல. வரும் பார்க்கலாம். இன்னொன்னுங்க, இந்த தேர்தலில் உண்மையிலே இந்த தேர்தல் விஜய்க்கான தேர்தல் தான். எங்க போனாலும் சரி, ஏன் வீட்டில் 2 ஓட்டுங்க விஜய் கொண்டு போட்டாங்க, என் அக்கா வீட்டில் கொண்டு போட்டாங்க, தங்கச்சி வீட்டில் போட்டாங்க, அண்ணன் வீட்டில், தம்பி வீட்டில், மாமன், மச்சான், சொந்தம், உறவு, எங்க போன் பண்ணி கேட்டாலும் சரி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். ஏன் போட்டீங்க? என் பையன் போட சொன்னான், என் பேரன் போட சொன்னான். 2 கட்சிக்கு தான் மாற்றி போட்டுமே, புதுசா ஒன்று வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமான்னு போட்டோன்றாங்க. உண்மையிலே விஜய்க்கு ஒரு சரியான ஓட்டு வாங்கி, ஆனா ஜெயிப்பாரா, ஆட்சியா அமைப்பாரா அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன், விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு. விஜய் ஜெயிச்சவங்களை எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லிட்டாரு அப்படின்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதனால நிறைய பேர் சாப்பிடாம தூங்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு வேலைக்கு போகாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இது காரணம் என்ன? விஜய் என்கின்ற இந்த ஒரு புயலாலும் சின்னம்மா என்கின்ற ஒரு புயலாலும் தான் இது. சுனாமி வந்துன்னு வைங்களேன், நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கடற்கரை ஓரம் இருக்காங்க, எங்கேயாவது போயிடுவோம், பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி கதியில இன்னைக்கு எல்லாரும் ரோட்ல உட்கார்ந்துருக்கான். இன்னும் ரொம்ப நேரம் இல்லை, 24 மணி நேரத்துக்குள்ள யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படி என்பது தெரிந்து. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு மாற்றம் வரணும். புதுசா ஒருத்தர் களத்துல குதிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடும் அப்படி என்று மக்கள் எல்லாருமே எண்ணி விட்டார்கள். இது இந்த தேர்தல் குழந்தைகளுக்கான தேர்தலுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, தோத்துட்டார்னு வைங்க, விஜய் தோத்துட்டார்னா கண்டிப்பாக பிள்ளைகளுடைய படிப்புலாம் பின்தங்கி போகும். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஞாபகம் என்ன இருக்கும்? விஜய் தோத்துட்டாரு, விஜய் தோத்துட்டார். இதுல இருந்த கல்விகள்லாம் கண்டிப்பாக குறையும் குழந்தைகளுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் சரி டிவிக்கே. ஏலாங்கண்ணில நேற்று பார்க்கணுங்க, என்ன கிரௌடு, என்ன கூட்டம், டிவிக்கே. எங்க போனாலும் ஒரு கிரௌடு ஆகி போச்சு. விஜய் என்கின்ற அந்த அலை மோசமான அலை, எல்லாரையும் சோழிய முடிச்சிருக்கு. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அலை தான் இந்த விஜய் அலை. சரிங்க, இந்த விஜய் அலையால திமுக கதிகளை நிக்கி, அதிமுகவும் சோழிய முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 3 கட்சி இருக்குங்க, முக்கியமான கட்சி. அது என்னன்னு கேட்டு, ஒன்று தேமுதிக, கேப்டன் விஜயகாந்தோடைய கட்சி. 10 பேர் அவங்க கட்சியில கூட்டணியில, திமுக கூட்டணியில போட்டி போடுறாங்க. இந்த 10ல் 1 கூட ஜெயிக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு, கஷ்டன்றாங்க. அதே மாதிரிங்க, அந்த கட்சியை 1000 கோடி ரூபாய்க்கு திமுக கிட்ட விலை பேசிட்டாங்க. அப்படி என்றும் பேச்சுகள் கசிந்து வந்து கொண்டிருக்கு. சோழி முடிஞ்சது. அடுத்தால விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நேற்று திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு சோகத்தோடு. அவர் ஏதோ ஆஸ்பத்திரியில் இருக்கார் போல. அவர் கொடுக்குற பேட்டியிலே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தோல்வி முகம் அப்படியே தெரியும். தோற்றாலும் நாங்க காரணம் இல்லை, அதாவது சீட்டுகள் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்காத காரணத்தினாலும், சரியான ஆட்களுக்கு சீட்டு கொடுக்காத காரணத்தினாலும் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு முழு மனசோட கட்சி இல்லை. கூட்டணி திமுகவோட இன்னைக்கு
அவ்வளவா இணைஞ்சி இன்னைக்கு செயல்பட்டதா இல்லையா? யாருமே பிரச்சாரத்துக்கு திமுகவுக்காக போகவில்லையாம். அவங்க போட்டியிடுற கட்சிகளை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. தோல்வி பெற்றால் இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படி என்று திருமாவளவனுடைய பேச்சில் அப்படியே புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னைக்கு அந்த கட்சி நிறைய பேர் 50% பேர் இன்னைக்கு தாவேக்காக்கு போயிட்டான். ஏன்னா அந்த கட்சியில முக்கால்வாசி ஃபுல்லாவே பட்டியல் இனத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு விஜய் கிட்ட போயிட்டான். அப்ப அந்த கட்சியும் அங்க என்ன ஓட்டு சதவீதம் மிஞ்சி போனால் 1.5% ஓட்டு சதவீதம் இருக்கும். அதுவும் இன்னைக்கு 6% மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் இருக்கிற கட்சி சீமானும் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுன்னு தான் சொல்லுவேன். சீமானுடைய கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கையும் ஒண்ணுதான். நான் தான் அவர் நான் தான் எம்ஜிஆர் என்றார். எம்ஜிஆர் நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, நான் தான் தலைவன் அப்படிங்கிற. அதே மாதிரி தான் சீமானும். தமிழ் தேசியம் அன்றைக்கு இலங்கையில தமிழர்களை கொன்னு குவிச்சாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக எல்லாரும் தான் போராடணும், சீமான் மட்டும் போராடல. வைகோ அவரும் போராடி வேலூர்ல எவ்வளோ நாள் இருந்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்க மட்டும்தான் போராடின மாதிரி நான் தான் தமிழ் தேசியத்தை தூக்கி கையில் பிடிச்சி நிற்கிறேன், தமிழர்களுடைய ஓட்டு பூரா சீமானுக்கு தான் நிற்கிறார். ஆனா உண்மையிலே சீமான் அவருடைய தொகுதியிலே, காரைக்குடி தொகுதியிலே ஜெயிப்பாரா தோப்பாரான்னு இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆக மொத்தம் 3 கட்சி வாஸ் அவுட்டுங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி இன்னைக்கு விஜய் ஆகிவிட்டார். விஜய பார்த்து இன்னைக்கு அதிமுக, அது சொல்லி முடிஞ்சு வைங்க, திமுக இன்னைக்கு பதறி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியலையே. அவ்வளவு ஓட்டுக்களை விஜய் பிடிப்பார் என்பது கன்ஃபார்ம் ஆகிவிட்டு. ஆக மொத்தம் சின்னம்மாவுடைய அவங்க வாங்கியிருக்க ஓட்டு சாதாரண எல்லா ஓட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய இரட்டை இலைக்கு குத்தக்கூடிய அந்த ஓட்டுகள் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு போய். இது காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவரு மீது தான் கோபத்துல எல்லாரும் ஓட்டு போட்டாங்களே தவிர அதிமுக மீது கோபத்துல யாரும் ஓட்டு போடவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடத்தை காட்ட வேண்டும், அவர் அழிக்கப்பட வேண்டும் அப்படி என்பதற்காகவே சின்னம்மா அவர்களுக்கும் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி திமுகவுடைய ஆட்சியை வேண்டாம்ங்கிறவங்க, அதிமுக ஆட்சியை வேண்டாம்ங்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு தாவே காக்க போட்டிருக்கு. சரி, இன்னும் 24 மணி நேரத்தில் யார் ஆட்சி அமைக்க போகின்றார் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.